சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ நான் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். நிஃப்டிக்கான ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி, அதாவது அப்சைடு மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. நேற்று வந்து நான் என்ன ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருந்தேன்னா, G1 அப்சைட் டைப் 3ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு அப்சைடு மூமெண்டத்தை வந்து கேப்சர் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ எல்லா நாளுமே நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸ் வந்து ஒரு 10 நாள் இருக்குன்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு 7 நாள் 6 நாள் வந்து நம்மளுக்கு ஃபேவராக நல்லா அந்த டைரெக்ஷன்லேயே மூவ் ஆகிடும். அன்றைக்கி வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்குற வேலையோ இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் எடுக்கிற வேலையோ வந்து இருக்காது. ஓகேங்களா? பட் அந்த 10ல் மீதி 7 நாள் ப்ராஃபிட்டபிள் டேஸாக முடித்தா கூட ஒரு 70% அக்யூரசி இருக்க ஸ்ட்ராட்டஜியாக இருந்து, ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ரெடி பண்ணுறோன்னா மோஸ்ட்லி அட்லீஸ்ட் ஒரு 70% அக்யூரசியாச்சும் இருக்கணும். அப்போ நம்ம ஒரு 10 நாள் ட்ரேட் எடுக்கணும், அது 7 நாள் வந்து நம்ம என்ட்ரி எடுத்த இடத்துல வந்து நம்மளுக்கு நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் போய் முடியும். ஓகேங்களா? அப்போ மீதி இருக்க அந்த 3 நாளில் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சுட்டு திரும்ப ஆப்போசிட் சைடு வந்து ரிகவரி ட்ரேட் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்சைடை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி G1 அப்சைட் டைப் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு 7 ட்ரேட் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக முடிச்சிருவீங்க. அன்றைக்கி வந்து எந்த வேலையும் இருக்காது. என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணி நம்ம டார்கெட்டை புக் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட்டை. ஓகேங்களா? சம்டைம்ஸில் ஒரு 3 டேஸ் மட்டும் நம்ம போட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு ஆப்போசிட் சைடில் வந்து ரிவர்சல் ஆகி ஆப்போசிட் சைடில் வந்து ப்ரைஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இன்னொரு ஆப்போசிட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸை வந்து ரிகவர் பண்ணி எனக்கு பிரேக் ஈவனில் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த ரிகவரி ட்ரேடை வந்து எப்படி எடுக்கிறது, அது வந்து இந்த 5 வருஷத்தில் எத்தனை நாள் வந்திருக்கு, ஓகேங்களா? அந்த எக்ஸாம்பிள் சார்ட்ஸை வச்சு நான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது இல்லாமல் இன்னொரு ட்ரேடு எக்ஸ்ட்ரீமான ஒரு பேரிஷ்னஸ் வந்து டவுன் சைட் மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதையுமே நான் சொல்லி கொடுக்குறேன். முதல்ல இதை மட்டும் நான் சிம்பிளாக நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ இது வந்து நேற்று பார்த்த ஸ்ட்ராட்டஜி G1 அப்சைட் டைப் 3. இதோட கண்டினியூவேஷன் தான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ரிகவரி ட்ரேடு. இப்போ ஒரு நல்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு ட்ரேடு தான் வரும். எப்போவாச்சும் வந்து இந்த மாதிரி இன்னொரு ட்ரேட் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ட்ரேடில் எடுத்த லாஸை வந்து ரிகவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து நான் நேற்றுக்கு போட்ட வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1800 வியூஸ் கிட்ட போயிருக்கு. அதுலேயும் இந்த வீடியோ பிடிச்சி போய் இதில் நான் இருக்க எஜுகேஷனல் கண்டென்ட் பிடிச்சி ஒரு 77 பேர் வந்து லைக் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவும் தேங்க்ஸ். அந்த 77 பேர் போட்ட அந்த லைக் தான் என்னை வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரெகுலராக பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த லைக் போட்ட எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு கொடுங்க. இன்றைக்கான இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரூலில் வந்து ஃபஸ்ட்டு ரூல், இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இதோட ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, ஆஃப்டர் டேக்கிங் த அப்சைட் ட்ரேட் அக்கார்டிங் டு த G1 அப்சைட் டைப் 3 ஸ்ட்ராட்டஜி, நேற்று நான் சொல்லி கொடுத்தல அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடை எடுத்துட்டீங்க, அப்சைட் ட்ரேடை எடுத்துட்டீங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல்ல போய்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நான் வேணால் என் ஸ்க்ரீனில் அந்த வீடியோ வந்து நான் இங்கே ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்துட்டிங்க, அது வந்து உங்களுக்கு ஃபேவராக போய் ப்ராஃபிட்டபுளாக நீ டேயில் முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒருவேளை அது வந்து ரிவர்சல் ஆகி திரும்ப டவுன் சைடில் வந்து 50 EMAவை தாண்டி க்ளோஸ் வச்சிடுச்சுன்னா நீங்கள் இன்னொரு டவுன் சைட் ட்ரேட் வந்து எடுத்தாகணும். ஓகேங்களா? அதோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆனாலும் சரி, ஹிட் ஆகாமலே 50 தாண்டி க்ளோஸ் வச்சாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்துடணும். நான் எக்ஸாம்பிள் சார்ட்டை காட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து அப்சைடு டைப் 3 ஸ்டாப் லாஸ் போன டேஸில் போயிட்டு ஸ்டாப் லாஸ் ரிகவர் ஆன டேஸை காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே தான் 20 ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு. டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்ச உடனே நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் திரும்ப ரிவர்சல் ஆகி வந்து இங்கே 50 தாண்டி க்ளோஸ் வச்ச உடனே நம்ம ஒரு டவுன் சைடு என்ட்ரி எடுத்துடணும் இந்த இடத்துல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன ரூல் பிரகாரம் இங்கே 20 ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ டே ஹையை தாண்டி நம்மளுக்கு க்ளோஸ் வச்சோடனே இந்த கேண்டில் அப்சைடு என்ட்ரி எடுத்துட்டோம். ஆனால் எதிர்பாராத விதமாக கேண்டில்ஸ் வந்து ரிவர்சல் ஆகி டவுனில் வந்து இங்கே 50 EMAவை தாண்டி க்ளோஸ் வச்சிடுச்சு. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஏரியாவில் நம்ம வச்சுருக்கோம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இங்கே 50 EMAவை தாண்டி க்ளோஸ் வைக்கிறதுல கேண்டில்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு டவுன் சைடு என்ட்ரி எடுத்துக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஸ்விங் ஹையில் வச்சுக்கலாம், ரீசெண்டாக இருக்க ஒரு ஸ்விங் ஹையில் வச்சுக்கலாம், இல்லை டே ஹையில் கூட வச்சுக்கலாம். டே ஹை இல்லாட்டி எது லாஸ்ட்டாக ஒரு ஸ்விங் ஹை வந்திருக்கோ அதில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. டார்கெட் வந்து CPR வரைக்கும் கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் டார்கெட் புக் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு லாஸ் ரிகவர் ஆனாலும் நீங்கள் வெளியே வந்துடலாம், இல்லை CPR வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி கூட டார்கெட் புக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். ஓகேங்களா? இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? டேக் ஆப்போசிட் என்ட்ரி வென் கேண்டில் க்ளோசஸ் பிலோ 50 EMA. 50 EMA தாண்டி க்ளோஸ் வச்சுட்டாலே நீங்கள் ஆப்போசிட் என்ட்ரி வந்து நீங்கள் எடுத்துடணும்.
ஸ்டாப் லாஸ் அட் கரண்ட் டே ஹை ஆர் ரீசெண்ட் ஸ்விங் ஹை. ஸோ எந்த ஹை வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த ஹையில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு எதுக்கு பிரச்சனை, என் ஸ்டாப் லாஸே அடிக்கக்கூடாதுன்னு ரொம்ப சேஃபாக இருக்கணும்னா டே ஹைலேயே வச்சுக்கோங்க. அன்றைக்கான கரண்ட் டே ஹையில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட்டட் மினிமம் 1:1 RR. ஏற்கனவே பண்ணலாம் அந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சு ஹிட் ஆச்சு இல்லை அப்சைட் ட்ரேடில், அதோட லாஸ் வந்து ரெக்கவர் பண்ணாவே போதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி சிபிஆர் வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணலாம். ஸோ இன்னும் நம்ம போய்ட்டு எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் பார்ப்போம். இதில் ரிகவர் பண்ண நாள் வந்து இந்த வருஷத்தில் 2021 ஒரே ஒரு நாள் தான் வந்திருக்கு ரிகவர் பண்ண நாள் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். மீதி ஒரு 3 நாளைக்கு வந்து நம்ம லாஸ் தான் புக் பண்ணியிருப்போம். அன்றைக்கி லாஸை கொடுத்துட்டு அதோட டேஸை முடிச்சிருப்போம். ரிகவர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பெருசாக வந்திருக்காது. ஸோ அந்த சார்ட்டை காட்டினா உங்களுக்கு புரியும் ஏன் அன்றைக்கெலாம் லாஸ் புக் பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்சைட் ட்ரேட் எடுத்திருப்போம், ஆனால் டவுன் வந்து இங்கே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அங்கிறது கொஞ்சமாக தான் மூவ் ஆகிருக்கு. ஸோ லாஸை வந்து ரிகவர் பண்ணியிருக்க முடியாது, கொஞ்சமாக தான் ரிகவர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இங்கே அப்சைட் ட்ரேட் எடுத்திருப்போம், இங்கே டவுன் எடுத்திருப்போம். அது பாருங்கள் இப்படி வந்துட்டு ஒன்றும் பெருசாக போகலை, திரும்ப அப்சைட்லேயே போயிட்டு முடிஞ்சிருச்சு. ஸ்டாப் லாஸ் இங்கே போயிட்டு அடிக்கல, பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த லாஸை ரிகவர் பண்ண முடியல, அன்றைக்கி லாஸில் தான் முடிச்சிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப டே ஹையை தாண்டி க்ளோஸு, அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக ரிகவர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக அன்றைக்கி கொடுக்கல அந்த ட்ரேடோட லாஸை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3 நாள் முடிஞ்சிருக்கு. ஒரு நாள் வந்து நம்ம ரிகவர் பண்ணிட்டோம். மற்றபடி ப்ராஃபிட்டபுளாக முடித்த நாள் வந்து 13 நாட்கள் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்ட்ராட்டஜியை இந்த வருஷத்தில் ஃபாலோ பண்ணி தான் நம்ம ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்போம். நான் 2022 போயிட்டு காட்டுறேன். G1 போய்க்கிறேன், G1 அப்சைடு போய்க்கிறேன், டைப் 3 போய்க்கிறேன். அதில் வந்து ஸ்டாப் லாஸ் போன நாட்களை எடுத்து பார்ப்போம். 2 நாள் வந்து லாஸ் தான் புக் பண்ணியிருக்கோம். ரிகவர் பண்ண நாள் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 5 நாள் வந்து ரிகவர் பண்ணியிருக்கோம் இந்த ரிகவரி அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடை நம்ம யூஸ் பண்ணி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 20 ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, டே ஹையை தாண்டி இங்கே க்ளோஸ் வச்சுருக்கு, திரும்ப வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, திரும்ப இங்கே என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங் ஹைலேயோ இல்லை டே ஹைலேயோ வச்சுருந்தா கூட இங்கே பார்த்தீங்கன்னா சிபிஆருக்கு வந்துருச்சு. பட் வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அந்தளவுக்கு பெருசாக கிடச்சிருக்காது. ஏன்னா இந்த கேண்டில் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. இந்த கேண்டில் க்ளோஸில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தான் இன்றைக்கி லாஸை வந்து நம்ம ரிகவர் பண்ணியிருக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 20 ரெஸ்பெக்ட், டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா அப்சைட் என்ட்ரி எடுத்திருப்போம். பட் அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 20 இங்கே தான் ரெஸ்பெக்ட்டு. ஸோ இந்த டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சேன், அப்சைடு என்ட்ரி. அந்த G1 அப்சைட் டைப் 3 ஸ்ட்ராட்டஜி நேற்று நான் சொல்லி கொடுத்துருந்தால அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு அப்சைட் ட்ரேட் எடுத்திருப்போம். பட் அது வந்து இந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே வந்து லாஸ் புக் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு ட்ரேடில். உடனே ரிகவரி ட்ரேட் எப்போ ஆப்போசிட் ட்ரேட் எடுக்கிறோன்னா 50 EMA தாண்டி இங்கே கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது ஆப்போசிட் ட்ரேட் எடுத்துக்கணும். இந்த ஸ்விங் ஹையில் கூட ஸ்டாப் லாஸ் வச்சுட்டா ஓரளவுக்கு ஒரு 1:1 டிஸ்டன்ஸ் வந்து இங்கே ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 25/8/2022 அன்றைக்கி நடந்திருக்கு. இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து 20 வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ நம்ம அப்சைட் என்ட்ரி எப்போ எடுப்போம்னா இந்த டே ஹையை தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது, கேண்டில்ஸ் க்ளோஸ் வைக்கும்போது அப்சைட் என்ட்ரி எடுத்திருப்போம். பட் அது ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோவில் வச்சுருப்போம். நம்ம அது போகிற மாதிரி போயிட்டு உடனே ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே வந்து ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகலை, ஸ்டாப் லாஸே இங்கே வந்து ஹிட் அடிக்கலை. இருந்தாலும் 50 தாண்டி இங்கே க்ளோஸ் வச்சதால் சைமல்டேனியஸாக நீங்கள் இன்னொரு ஆப்போசிட் சைட் ட்ரேட் வந்து இந்த இடத்துல நீங்கள் போட்டுருணும். ஒரு டவுன் சைட் ட்ரேட் இங்கே போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த டே ஹையில் நம்ம வச்சுக்கிட்டோன்னா அங்கேருந்து பாருங்கள் நல்ல ஒரு டவுன் மூவ். சிபிஆரில் வந்து புக் பண்ணால் கூட நம்ம நல்ல லாஸ் ரிகவர் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்லேயே முடிச்சிருப்போம் இந்த டேயில். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்சைட் ட்ரேடு இங்கே பார்த்தீங்கன்னா 20 ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு, டே ஹையை தாண்டி க்ளோஸ் அப்சைடு எடுத்திருப்போம். பட் அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு 50 தாண்டி க்ளோஸ் வச்சு கீழே வந்துருச்சு. ஸ்டாப் லாஸ் இங்கே வந்து இந்த ஸ்விங் ஹையில் வச்சு இங்கே என்ட்ரி எடுத்திருந்தால் ஓரளவுக்கு லாஸை வந்து ரிகவர் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 20 இங்கே ரெஸ்பெக்ட், டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா அப்சைட் ட்ரேட் எடுத்திருப்போம், ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருப்போம். பட் அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு. இருந்தாலும் 50 EMA தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே இன்னொரு டவுன் சைட் ட்ரேடை வந்து இங்கே ஸ்டாப் லாஸை போட்டுட்டு இங்கே என்ட்ரி எடுத்தோன்னா இந்த சிபிஆரில் வந்து நம்ம டார்கெட் புக் பண்ணி இந்த லாஸை வந்து ரிகவர் பண்ணிட்டு இருக்கலாம். ரெண்டு நாள் வந்து லாஸை ரிகவர் பண்ண முடியாமல் நம்ம சின்ன லாஸ்ட்லேயே நீங்கள் முடிச்சிருப்போம். ஸோ அது வந்து 2 நாள் வந்திருக்கு. ரிகவர் பண்ண நாட்கள் வந்து இப்போ ஒரு 5 நாள் வந்திருக்கு இந்த வருஷத்தில். (2023) போயிடுவோம். அதில் G1 போகிறேன். அதில் G1 அப்சைடு
டைப் 3 ஸ்டாப் லாஸ் பக்கமே போவோம். ஸ்டாப் லாஸ் ரிகவர்டு தான் ஆயிருக்கு, ஒரே ஒரு ட்ரேட் தான். ஸோ இங்கே வந்து ஒரு அப்சைட் ட்ரேட் இந்த டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே அப்சைடு எடுத்துருப்போம், ஏன்னா இங்கே 20 ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு. பட் அது ரிவர்சல் ஆகி 50 EMA தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே டவுன் சைடு என்ட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு டவுன் சைடு மூவ் கொடுத்துருக்கு. இந்த ஒரே ஒரு ட்ரேட் தான் ரிகவரி ட்ரேட் வந்து இந்த 2023 வந்திருக்கு. லாஸ் கூட எதுவும் லாஸ் மேக்கிங் நாள் எதுவும் இல்லை, ஒரே ஒரு நாள் மட்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு, அது வந்து ரிகவர் ஆகிடுச்சு. ஏன்னா ப்ராஃபிட்டபிள் டேஸ் மட்டும் தான் நிறையா வந்திருக்கு இந்த வருஷத்தில். 2023 ப்ராஃபிட்டபிள் டேஸ் மட்டும் 14 வந்திருக்கு. ஒரே ஒரு ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் அதை வந்து அடுத்த ட்ரேடில் நம்ம ரெக்கவர் பண்ணிட்டு இருப்போம். $2024 போய்க்கிறேன், அதில் G1 போய்க்கிறேன். G1 அப்சைடு டைப் 3. இதில் வந்து ஸ்டாப் லாஸ் டேஸ் போவோம். ஒரே ஒரு நாள் வந்து லாஸை புக் பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு நாள் வந்து ரிகவரும் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம அப்சைடு என்ட்ரி எடுத்துருப்போம் டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சோடனே, பட் அது வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு. இங்கே 50 EMA தாண்டி க்ளோஸ் வச்சோடனே ஒரு டவுன் கொடுத்துருக்கு. ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்து இந்த இயரில் எவ்வளோ நாள் வந்திருக்குன்னு பார்ப்போம். அது ஒரு 7 நாள் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். யாருக்காச்சும் இந்த எக்ஸாம்பிள் சார்ட்ஸ்லாம் வேணும், இந்த ரூல்லாம் பிடிஎஃபாக வேணும்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் இந்த சார்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நம்ம இன்றைக்கி மூவ் ஆகி அதையும் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி ஏற்கனவே நான் சொல்லிக் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா அப்சைடு மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த G1 அப்சைட் டைப் 3ன்றது வந்து அப்சைட் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற இந்த RAW1 டவுன் சைடு டைப் 3ன்ற இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு டவுன் சைடு ட்ரேட்ஸை வந்து எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, அதையும் நான் இந்த வீடியோவிலே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஏன்னா 2 ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லிக் கொடுத்துட்டேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த 2வது ஸ்ட்ராட்டஜியும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதில் வந்து ஒரே சைடு மட்டும் தான், ரிகவரி ட்ரேட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, எப்பயுமே டவுன் சைடு எக்ஸ்ட்ரீமாக பவர்ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிச்சுன்னா போயிட்டே இருந்தோம். அதில் வந்து ரிகவரிக்கு வந்து மோஸ்ட்லி ஆப்போசிட் சைடு திரும்புறதுலாம் ரொம்ப ரேரு. இல்லை ஸ்டாப் லாஸ் ட்ரேட்ஸ் கூட பெருசாக எதுவும் வராது. ஆப்போசிட் சைடு திரும்பி ரொம்ப பெரிய தூரம் போகிறதுலாம் வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். அதனால் இதில் வந்து ரிகவரி ட்ரேடு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடுக்கான எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது பெருசாக கொடுக்காது. அதனால் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், அது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக உங்களோட டவுன் மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா RAW1 டவுன் சைடு டைப் 3ன்னு நான் வச்சுருக்கேன். அப்சைடு ஸ்ட்ராட்டஜியோட பேர் வந்து G1 அப்சைடு டைப் 3ன்னு வச்சுருப்பேன். இது வந்து RAW1 டவுன் சைடு டைப் 3. ஓகேங்களா, ஸோ இதோட ரூல் வந்து 1 by 1 நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரூல் வந்து ஓப்பனிங் வந்து S1க்கும் ப்ரீவியஸ் டே லோக்கும் கீழே வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகணும். ஓகேங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதுக்கப்புறம் மேக் ஷூர் தட் கேண்டில்ஸ் டு நாட் மேக் க்ளோஸ் எபோவ் S1 அண்ட் ப்ரீவியஸ் டே லோ. மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே லோக்கும் S1க்கு கீழே ஓப்பன் ஆகணும், ஆனால் அந்த ப்ரீவியஸ் டே லோக்கும் S1க்கும் மேலே போய் க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஓகேங்களா, இதுதான் வந்து ரூலு. இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நான் எக்ஸாம்பிள் சார்ட்ஸோடு எடுத்து வச்சு காட்டுறேன். இப்போ 2021 போய்க்கிறேன், அதில் RAW1 கிளிக் பண்ணிக்கிறேன். RAW1 வந்து டவுன் சைடு. ஸோ இதுதான் டைப் 3. இதில் வந்து வெறும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஸ்டாப் லாஸ் ட்ரேட்ஸ் எதுவும் கிடையாது இந்த 2021 இயரில். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா RAW1ல டவுன் சைடில் டைப் 3ல 4 ட்ரேட் வந்திருக்கு. 4மே ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் தான், ஸ்டாப் லாஸ் ட்ரேட்ஸ் எதுவும் கிடையாது, ரெக்கவர் பண்ண ட்ரேட்ஸ் எதுவும் கிடையாது. அக்யூரசி வந்து நல்லா இருக்குது. இதே 2022க்கு போனீங்கன்னா RAW1 டவுன் சைடில் டைப் 3ல 6 ட்ரேட் வந்திருக்கு, 3 வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கு, ரிகவரி ட்ரேட் எதுவும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதோட அக்யூரசி வந்து 66% வந்திருக்கு இந்த வருஷத்தில். ஸோ அதுக்கப்புறம் 2023ல் RAW1 டவுன் சைடில் டைப் 3ல 4 ட்ரேட் வந்திருக்கு, ஒரே ஒரு ட்ரேட் தான் ஸ்டாப் லாஸ், ரிகவரி ட்ரேட் எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ரிகவரி ஸ்ட்ராட்டஜிலாம் எதுவும் கிடையாது, ரிகவரிலாம் இதில் எதுவும் பண்ண முடியாது. ஒரு ட்ரேட் எடுக்கிறோமா, ஸ்டாப் லாஸ்னால் ஸ்டாப் லாஸ், டார்கெட்னா டார்கெட் தான். ஸோ அப்படி தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம வச்சுக்கணும். 2024ல் வந்து RAW1 டவுன் சைடில் டைப் 3ல 4 ட்ரேட் வந்திருக்கு, ஒரு ட்ரேடு கூட ஸ்டாப் லாஸும் கிடையாது, ரிகவரி ட்ரேடும் எதுவும் கிடையாது. ஸோ நல்ல ஒரு அக்யூரசி. ஓகேங்களா, ஸோ ஓரளவுக்கு நல்ல அக்யூரசி கொடுக்கும். இந்த ஒரே ஒரு வருஷத்தில் மட்டும்தான் 6 ட்ரேட் எடுத்து 3 ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கு.
ஓகேங்களா. அதுலேயும் இந்த 6 ட்ரேடில் நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருந்தால் இது பிரச்சனையே கிடையாது. அதை நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆயிருக்குன்ட்டு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி வந்து நம்ம எப்போ எடுப்போம்னா, ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறோம் ஓப்பனிங் எங்கே ஆகுதுன்னு. ஓப்பனிங் வந்து S1க்கும் ப்ரீவியஸ் டே லோக்கும் கீழே ஓப்பன் ஆகணும். அடுத்து வெயிட் பண்ணி செக் பண்ணுறோம். கேண்டில்ஸ் வந்து எதுவும் ப்ரீவியஸ் டே லோவையோ, அதாவது ப்ரீவியஸ் டே லோ ப்ளஸ் வந்து S1 இந்த ரெண்டுத்தையும் தாண்டி போயிட்டு எதுவும் க்ளோஸ் வைக்கக்கூடாது மேலே. ஓகேங்களா. ஸோ அதையும் பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் எப்போ என்ட்ரி எடுக்கணும்னா வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். 20 வந்து கேண்டில்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண வரும். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் பண்ணுற அந்த இடம் வந்து ப்ரீவியஸ் டே லோக்கும் S1க்கும் கீழே இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எப்போ என்ட்ரி எடுக்கலாம்னா டே லோ தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளுக்கு ரீசன்ட் ஸ்விங் ஹையில் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். 20 ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கே ரீசெண்டாக ஸ்விங் ஹை போச்சோ அங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். டார்கெட் வந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நீங்கள் கேப்சர் பண்ணலாம் ட்ரெண்டை. அப்படி இல்லாட்டி மினிமம் நீங்கள் ஒரு 1:1 1:1.5 ஆச்சும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் டார்கெட் புக் பண்ணணும் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் எடுத்து வச்சு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். 2021 4 நாள் வந்திருக்கு. ஸோ இதை நான் எடுத்து காட்டுறேன். ஸோ ஓப்பன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் கேண்டில்ஸ் வந்து ப்ரீவியஸ் டே லோவையோ S1ஐயோ தாண்டி க்ளோஸ் வைக்கல. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒரு டவுன் மூவ்மெண்ட் வருது. நம்ம வந்து வெயிட் பண்ணணும். எதுக்காக வெயிட் பண்ணணும்னா 20 வந்து கேண்டில்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே தான் வந்து 20 வந்து கேண்டில்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ட்ரிக்கு ரெடி ஆகிடலாம். எப்போ என்ட்ரி எடுப்போம்னா இந்த டே லோவை தாண்டி கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் வைக்கும்போது என்ட்ரி எடுத்துக்கணும். ஓகேங்களா. இங்கே வந்து க்ளோஸ் வச்சிடுச்சு. அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்போம்னா இந்த ஹையில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் தான். ஓகே, நம்ம அடுத்த எக்ஸாம்பிளை பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஓப்பனே நம்மளுக்கு வந்து S4க்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. மேலே S1 ப்ரீவியஸ் டே லோவெலாம் தாண்டி எதுவும் க்ளோஸே வைக்கல அன்றைய டேயில். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் 20 வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற இடம் வந்து S2க்கு கீழே தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இந்த 20 வந்து தொடர இடம் வந்து உங்களுக்கு S1க்கும் ப்ரீவியஸ் டே லோக்கும் கீழே தான் இருக்கணும். இது வந்து இங்கே S2க்கே கீழே தான் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனும் ஓகே. அப்போ நம்ம என்ட்ரி எடுக்க வந்து ரெடி ஆகிடலாம். எப்போ என்ட்ரி எடுக்கணும்னா இந்த டே லோவை தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே இருக்க ஸ்விங் ஹையில் தான் ஸ்டாப் லாஸு. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து இங்கே கொஞ்சம் போராக தான் இருக்குது. அடுத்த எக்ஸாம்பிள் போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து S3 S4 S3க்கு கீழே தான் S3 பக்கத்தில் தான் இருக்குது. ப்ரீவியஸ் டே லோ S1 எல்லாம் தாண்டி எதுவும் கேண்டில்ஸ் க்ளோஸ் வைக்கல. இங்கே வந்து 20 ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இந்த டே லோவை தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது டவுன் சைடு என்ட்ரி. ஒரு டவுன் மூவ் வந்துட்டு பிரேக் எவனில் தான் போயிட்டு அன்றைக்கி வந்து முடிஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் நம்மளுக்கு S4 கிட்ட தான் ஓப்பனு. இங்கே இருக்குது S1ம் ப்ரீவியஸ் டே லோவும். இதெல்லாம் தாண்டி எதுவும் கேண்டில்ஸ் க்ளோஸே வைக்கல. நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் வந்து 20 எங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னா இங்கே தான் 20 ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டே லோவை தாண்டி க்ளோஸ் வச்சோடனே நம்மளுக்கு டவுன் சைடு என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இந்த டே ஹையில் தான் வைக்கணும். ஸோ ஒரு டவுன் மூலம் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷத்தில் இருக்கிறது வெறும் 4 நாள் தான் இந்த வருஷத்தில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வந்து ட்ரேட்ஸ் வந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் ட்ரேட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம அடுத்த வருஷத்தில் போய்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். 2022 போயிடுவோம். ராவன் போயிடுவோம். ராவன் டவுன் சைடு போயிடுவோம். டைப் 3 போயிடுவோம். இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகிருக்கு. சரி, நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸை பார்த்துட்டு வந்துடுவோம். இது பார்த்தீங்கன்னா 6 நாள் வந்து ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து S4 கிட்ட தான் ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டே லோ S1 தான் தாண்டி எதுவும் எதுவும் ப்ரீவியஸ் டே லோ S1 தாண்டிலாம் எதுவும் க்ளோஸே வைக்கல. இங்கே தான் வந்து 20 வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. ஸோ அப்போ இந்த டே லோ வந்து நம்மளுக்கு தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது டவுன் சைடு என்ட்ரி. அன்றைக்கி டே ஃபுல்லாக டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு இந்த ஹைலியோ இல்லை ரீசெண்ட் இந்த ஸ்விங் ஹைலியோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் வந்து S4க்கும் கீழே தான் ஓப்பனு. அதுக்கப்புறம் போய் 20 இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டே லோ தாண்டி க்ளோஸ் வச்சோடனே அங்கேருந்து ஒரு நல்ல டவுன் மூவ். அன்றைக்கி டே ஃபுல்லாக நல்ல ஒரு டவுன் மூவ் போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா S2க்கு கீழே தான் ஓப்பனு. அதுக்கப்புறம் போய் 20 ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் டே லோ தாண்டி வந்து க்ளோஸ் வச்சோடனே டவுன் சைடு என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹையில் வச்சுருப்போம். அன்றைக்கி டே ஃபுல்லாக ஒரு டவுனில் தான் வந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஈவனில் போயிட்டு முடிஞ்சிருக்கு. செல்லிங் பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு இங்கே டைம் டிகே வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து S3 S4க்கும் நடுவில் தான் ஓப்பனு. அதுக்கப்புறம் இங்கே 20 போய் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு.
இந்த டே லோ தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு. அங்கேருந்து ஒரு டவுன் மூவ் தான். இங்கேயே ரைட்டிங் பண்ணியிருந்தா ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். 1DT 0DTலாம் இந்த மாதிரி நீங்கள் செல் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கும். நிஃப்டியில் ஒரு 2 நாள் திங்கள் செவ்வாய், சென்செக்ஸில் புதன் வியாழன், இந்த 4 நாள் வந்து ட்ரேட் பண்ணோன்னா செல்லிங் பண்ணும்போது நல்ல ப்ரீமியம் வந்து நல்லா கரையும். இந்த மாதிரி சின்ன ஸ்டாப் லாஸில் நம்மளுக்கு என்ட்ரி வரும்போது அந்த ரிஸ்க் ரிவார்டு வந்து உங்களுக்கு பெட்டராகவே கிடைக்கும் இந்த மாதிரி நாட்களில். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து S1 கீழே தான். S1 ப்ரீவியஸ் டே லோவெல்லாம் தாண்டி எதுவும் க்ளோஸ் வைக்கல கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து 20 ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இந்த டே லோ தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங் ஹையே. அதோட நீங்கள் நாள் ஃபுல்லாக விட்டுட்டு ஒரு 2.25 அந்த மாதிரி பக்கம் நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் நம்ம முடிச்சிருப்போம். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஓப்பன் வந்து நம்மளுக்கு S1க்கும் ப்ரீவியஸ் டே லோக்கும் கீழே தான். இதுக்கு தாண்டி மேலே எதுவும் க்ளோஸ் வைக்க முடியல. அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து 20 ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இந்த டே லோ தாண்டி க்ளோஸ் வச்ச உடனே டவுன் சைடு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஸ்விங் ஹைலையோ இந்த ஸ்விங் ஹைலையோ வைக்கலாம். ஸோ வச்சுன்னா நீ டே ஃபுல்லாக நல்ல ஒரு டவுன் மூவ் தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு 6 ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஆப்ஷன் ரைட்டிங்காக பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா ப்ரீமியம் டிகே ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் ரெண்டுத்தையும் கேப்சர் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ 6 டேஸ் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸு இந்த இயரில். 3 நாள் வந்து லாஸ் மேக்கிங் டேஸும் வந்திருக்கு. ஸோ அதையும் பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே டவுன் சைடு என்ட்ரி எடுத்திருப்போம். பட் இது ரிவர்ஸ் ஆகி மேலே போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இங்கே டவுன் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் அந்த எண்ட் ஆஃப் த டே ஸ்டாப் லாஸ் பக்கம் போயிருக்கு. பட் நீங்கள் செல்லிங்காக பண்ணியிருந்தீங்கன்னா அப்சைடு போகும்போது பொறுமையாக தான் இது மூவ் ஆகி உங்களுக்கு பெருசாக லாஸ் கொடுத்துருக்காது. நீங்களே இந்த ஏரியாவுக்கு போகும்போது நீங்களே அந்த பொசிஷன் வந்து மேனுவலாக க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் லாஸ் கம்மியாகவே. அப்படி இல்லைன்னா இங்கேயே நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறமே நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவே இதில் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா S3 பக்கம் தான் ஓப்பனு. அதுக்கப்புறம் 20 இங்கே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டே ஹையில் ஸ்டாப் லாஸு, இந்த டே லோ தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது என்ட்ரி. ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸு. இங்கேருந்து ஒரு மூமெண்ட் நல்லா வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பொறுமையாக தான் மூவ் ஆகிருக்கு. அதனால் லாஸ் பக்கம் போகும்போது ரொம்ப ஹெவியாக அதிக லாஸ்லாம் காட்டாது. கொஞ்சம் லாஸ் வந்து கம்மியாக தான் காட்டியிருக்கும் இதை போய் ஸ்டாப் லாஸே அடிச்சிருந்தாலும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 20 ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இந்த டே லோ தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி எடுத்திருப்போம். இது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் அந்த ஒரு 2.25 நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. லாஸ் புக் பண்ணியிருக்க மாட்டீங்க செல் பண்ணியிருந்தா. நம்ம 2023 போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பொசிஷன் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு எந்து. ஸோ அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். இன்றைக்கான ட்ரேடு இது. நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 லாட்ஸ் வந்து நான் கால் ஆப்ஷனில் தான் செல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்னோடய வியூ வந்து டவுன் சைடு தான். ஸோ அதனால் டவுன் சைட் ட்ரேட் எடுத்திருக்கேன். அது வந்து இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்கும் போதே தான் நான் இந்த வீடியோவும் நான் சொல்லி கொடுத்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்போ நம்ம வந்து 2023 போயிடுவோம். அதில் வந்து ராவன் போய்க்கிறேன். ராவனில் வந்து டவுன் சைடு, அதில் வந்து டைப் 3 ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வந்திருக்கு இந்த வருஷத்தில். லாஸ் மேக்கிங் டே வந்து 1 தான் வந்திருக்கு. ஸோ லாஸ் மேக்கிங் டேவை போயிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி இங்கே டவுன் சைடு எடுத்திருப்போம். பட் அது வந்து எண்ட் ஆஃப் த டேயில் வந்து கொஞ்சம் ரிவர்சல் ஆக ஆரம்பித்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் அன்றைக்கி வந்து லாஸுன்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ப்ராஃபிட்டபிள் டேஸை போயிட்டு பார்ப்போம். இந்த டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ப்ளஸ் நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நாள். இந்த டே லோ தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி எடுத்துப்போம். இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம். ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாக நல்ல ஒரு டவுனில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் S2க்கு கீழே தான். இங்கே போய் 20 ரெஸ்பெக்ட் பண்ணுது. டே லோ தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே இந்த கேண்டிலில் நம்ம என்ட்ரி எடுத்துருப்போம். அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் மூவ் வந்திருக்கு. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து இங்கே 1:2க்கு மேலேயே நல்லாவே நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ 1:2க்கு மேலே ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடச்சி நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக வந்தாவே அது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ நீங்கள் 1:2க்கு மேலே எப்போ வேணாலும் தாராளமாக நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடில் 1:2.5 கூட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அது ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ அதனால் நம்ம இங்கே 1:2க்கு மேலே வரும்போதே நம்ம டார்கெட் வந்து புக் பண்ணிக்கணும். 1:2ன்றது ஒரு டீசெண்டான ஒரு டார்கெட் தான். ஓகேங்களா? அதுக்கும் மேலே ட்ரெண்டை கேப்சர் பண்ணவும் போகுதுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 70% ஆஃப் த பொசிஷன்ஸ் வச்சு இந்த 1:2ல் வந்து புக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மீதி இருக்க பொசிஷனை வேணால் நீங்கள் விட்டு பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் 20 ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இந்த டே லோ தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே டவுன் சைடு என்ட்ரி. அன்றைக்கி டே ஃபுல்லாக டவுனில் தான் வந்து முடிஞ்சிருக்கு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 20 இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. டே லோ தாண்டி இந்த பெரிய ரெட் கேண்டில் இது தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருப்போம். அன்றைக்கி டே ஃபுல்லாக டவுன்லேயே தான் இருக்குது. செல்லிங் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு வந்து டிகே கலெக்ட் ஆகி டவுன் சைடு மூவில் கொஞ்சம் மூமெண்ட்டும் இங்கே கிடச்சிருக்கும். கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கும். ஓகே, இதில் ஒரே ஒரு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ட்ரேட் வந்துச்சு, அதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 2024 போயிட்டு பார்ப்போம். இதில் வந்து 4 ட்ரேட் வந்திருக்கு. 4மே ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்ச டேஸ் தான். ஸ்டாப் லாஸ் டேஸ் வந்து இந்த இயரில் வந்து எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா நல்ல டவுனில் தான் ஓப்பனு, பட் நாள் ஃபுல்லாக அப்படியே இருந்திருக்கு. இங்கே தான் வந்து 20 ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டே லோ தாண்டி க்ளோஸ் வச்சோடனே அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் சைடு மூமெண்டம் தான். அன்றைக்கி டே ஃபுல்லாக டவுனில் தான் இருந்திருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் S2க்கு கீழே, அப்புறம் போய் இங்கே 20 ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த டே லோ தாண்டி இங்கே க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இருந்தாலும் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் ஒரு 2.25 க்ளோஸ் பண்ணிங்கன்னா பிரேக்கிங் ஒன் இல்லை சின்ன ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 போய் இங்கே தான் ரெஸ்பெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் டே லோ தாண்டி இந்த டைமிங்கில் வந்து க்ளோஸ் வைக்குது. அந்த டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 20 இங்கே தான் ரெஸ்பெக்ட் பண்ணுது. இந்த டே லோ தாண்டி க்ளோஸ் வச்சோடனே என்ட்ரி. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அப்படியே ஸ்டேபிளாக டவுன்லேயே தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ஏற்கனவே நேற்று சொல்லி கொடுத்த அந்த G1 அப்சைடில் டைப் 3 அந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த 2 ஸ்ட்ராட்டஜியும் கம்பைன் பண்ணி இதை மட்டுமே ஒரு வருஷத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணால் கூட நம்ம வந்து அந்த வருஷத்தை வந்து நல்ல ஒரு கிரெயினில் தான் முடிச்சிருப்போம். எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் பிளைண்டாக போயிட்டு ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு லாஜிக்கலான ப்ரூவன் சிஸ்டத்தை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி அதை வந்து ஆப்ஷன் செல்லிங்காக டைரெக்ஷனல் செல்லிங்காக பண்ணி 1 இயருக்கு 20 ட்ரேட் எடுத்தாலும் பரவாயில்ல, 5 ட்ரேட் எடுத்தாலும் பரவாயில்ல, அதை மட்டும் டிசிப்ளினாக பண்ணணும்னா தாராளமாக இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஜஸ்ட் இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். எதுவுமே பணம் போட்டு நீங்கள் பண்ணுறதுக்கான விஷயம் நான் வந்து எதுவுமே நான் சொல்லலை. ஜஸ்ட் இது என்னோட ஐடியா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் அனலைஸ் பண்ணி நான் கற்றுக்கிட்ட விஷயம். அது வந்து உங்களோட நாலேஜ் நான் எஜுகேஷனல் நான் உங்களுக்கு கொடுக்கணும், நாலேஜ் ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நேத்திக்கான வீடியோலையும் இன்றைக்கான வீடியோ வந்து சேர்த்து நான் உங்களுக்கு வந்து ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டே ஆனாலும் அடுத்த ரிகவரி ட்ரேட் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ டோட்டலாக ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி நான் இந்த 2 வீடியோஸில் நான் சொல்லி கொடுத்தேன். இதெல்லாம் கொஞ்சம் கோத்ரோ பண்ணுங்கள். இந்த எக்ஸாம்பிள் சார்ட்ஸு இதெல்லாம் வேணும்னா தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இந்த சார்ட்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பிச்சி விட்றேன். வேறு ஏதாச்சும் என் கூட பேசணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.